டெய்லி யூசேஜ் இங்கிலீஷ் சென்டென்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அது அல்ல, நாட் தட் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணக்கூடியது எஜுக்விஸ்ட். இவங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஆன்லைனில் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த கோர்சஸ் பற்றி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்களும் struggle to find courses that truly speak your language? It's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. தமிழ் டு இங்கிலீஷ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கிலீஷ் நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு தமிழில் எந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன், எப்போவாது அப்படிங்கிற நம்ம இந்த யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை இங்கிலீஷில் வந்து சம்டைம்ஸ்னு சொல்லணும். எப்போவாது, சம்டைம்ஸ் ஐ வாட்ச் மூவிஸ், சம்டைம்ஸ் ஐ வாட்ச் கிரிக்கெட். அப்போ இந்த மாதிரியான சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 20 வேர்ட்ஸை வந்து நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 20 வேர்ட்ஸில் உங்களால் எவ்வளவு சென்டென்ஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும் இந்த வேர்ட்ஸை வச்சு அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸை கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. நம்ம பார்க்கலாம் எத்தனை கமெண்ட்ஸ் இதில் வந்துட்டுருக்கு, எத்தனை பேர் கரெக்டாக சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நானே. இப்போ நானே அப்படிங்கிறத வந்து நம்ம தமிழில் யூஸ் பண்ணுறோம். அதை இங்கிலீஷில் வந்து மை செல்ஃப்னு சொல்லுவோம். மை செல்ஃப் டிரைவிங் பைக், மை செல்ஃப் டிரைவிங் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அது சரி. அது சரி அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து தட் இஸ் ரைட்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா? தட் இஸ் ரைட் வாட் யூ ஆர் டூயிங், தட் இஸ் ரைட் வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னு சொல்லலாம். நாலாவது வந்து அதை மடின்னு சொல்கிறோம். ஸோ மடி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து ஃபோல்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபோல்ட் யுவர் பேப்பர், ஃபோல்ட் இட் யுவர் பேப்பர், ஃபோல்ட் யுவர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அஞ்சாவது அது நீயா அப்படின்னு கேட்குறோம்ல, அதை வந்து இங்கிலீஷில் வந்து இஸ் இட் யூ. அது நீயா அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷில் வந்து இஸ் இட் யூன்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ இஸ் இட் யூ டன் திஸ் ஒர்க், அது நீ தான் செஞ்சியா அப்படிங்கிறோம். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸை நம்ம ரெகுலராக டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷை வந்து என்ரிச் பண்ணிக்கலாம், நம்மளும் இங்கிலீஷில் பேசலாம். ஆறாவது பார்த்திங்கன்னா அது சுலபமா. அது சுலபமா அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து இஸ் இட் ஈஸி, இஸ் இட் ஈஸி வாட் வி ஆர் டூயிங். நம்ம என்ன செய்கிறது ஈஸியாக இருக்குமா, ஈஸியாக அப்படிங்கிறமல்ல, அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏழாவது அது சரியா அப்படிங்கிறது இஸ் இட் கரெக்ட், இஸ் இட் கரெக்ட் வாட் ஐ எம் டூயிங். நான் செய்கிறது கரெக்டாக அப்படிங்கிறமல்ல, இஸ் இட் கரெக்ட் வாட் ஐ எம் டூயிங், நான் செய்கிறது கரெக்டா அப்படிங்கிறது நம்ம கேட்கலாம். எட்டாவது எனக்கு சொல் அப்படிங்கிறோம். எனக்கு சொல் அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து டெல் மீ, டெல் மீ யுவர் ப்ராப்ளம், டெல் மீ யுவர் ஒப்பீனியன், டெல் மீ வாட் யூ வாண்ட். உனக்கு என்ன வேணும் சொல்லே அப்படிங்கிற மாதிரி இல்லை, டெல் மீ. டெல் மீனா எனக்கு சொல், எங்கிட்ட சொல்லு அப்படிங்கிறத நம்ம டெல் மீன்னு சொல்லுவோம். ஒன்பதாவது யார் சொன்னா. யார் சொன்னா அப்படிங்கிறத இங்கிலீஷில் வந்து ஹூ செட், ஹூ செட் திஸ் about my friend. யார் என் நண்பனை பற்றி சொன்னாங்க, who said this, யார் சொன்னாங்க இது, who said that, யார் சொன்னாங்க அது. அப்போ who said அப்படின்னா யார் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பத்தாவது பார்த்திங்கன்னா எனக்காக. இப்போ எனக்காக அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து ஃபார் மீ. ஃபார் மீ கேன் யூ பை அ பென், எனக்காக ஒரு பேனா வாங்கி தர முடியுமா. ஃபார் மீ shall I take a bike, எனக்காக உன் பைக்கை தர முடியுமா, எடுக்கட்டுமா, உன் பைக் எடுக்கட்டுமா. அப்போ ஃபார் மீ அப்படின்னா எனக்காக. ஃபார் மீனா என்ன சொல்லுவோம், எனக்காக. 11 உனக்காக அப்படிங்கிற மாதிரில,
அதை இங்கிலீஷில் வந்து நான் உனக்காக தான்ப்பா செஞ்சேன் அப்படிங்கிறமில்ல, அது ஃபார் யூன்னு சொல்லணும். ஓகேங்களா? ஃபார் யூ ஐ ஆம் டன் திஸ், உனக்காக தான்ப்பா செஞ்சேன். ஃபார் யூ ஐ டன் திஸ், இது உனக்காக தான்ப்பா செஞ்சேன். ஃபார் யூ ஐ ஆம் டூயிங், உனக்காக தான் செய்கிறேன் அப்படிங்கிறமில்ல, அதெல்லாம். 12வது பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து சியூன்னு சொல்லுவோம். சரிங்களா? பார்க்கலாம் அப்படிங்கிறது சியூ லேட்டர், அப்புறமா பார்க்கலாமே அப்படிங்கிறத இங்கிலீஷில் வந்து சியூ லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியுமா, வேறு ஏதாவது சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும்னா கண்டிப்பாக சியூ வச்சு ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 13வது வேர்டு பட்டனை போடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பட்டன் அப்படின்னா இங்கே வந்து பட்டன், இங்கிலீஷ்லேயும் பட்டன் தான், தமிழ்லேயும் பட்டன் அப்படின்னு தான் சொல்கிறோம். தமிழில் வந்து பொத்தான் சொல்லுவோம், பட் இங்கே வந்து பட்டன் அப்படிங்கிறோம், பொத்தான். அப்போது பட்டன் இட் யுவர் ஷர்ட், பட்டன் இட் யுவர் ஷர்ட். 14 என்ன தவறு, மை மிஸ்டேக். என் தவறு அப்படிங்கிறத வந்து மை மிஸ்டேக்குன்னு சொல்லுவோம். அப்போ மை மிஸ்டேக்கை வச்சுட்டு நம்ம ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட் இஸ் மை மிஸ்டேக், ஆமாம் என்னுடைய மிஸ்டேக் என்ன, என்னுடைய தவறு என்ன அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேட்கலாம், வாட் இஸ் மை மிஸ்டேக் அப்படின்னு கேட்கலாம். 15 அருகில் வா, கம் க்ளோஸ். அருகில் வா அப்படிங்கிறது கம் க்ளோஸ். ஸோ இதுக்கு சென்டென்ஸு நான் சொல்லலை, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எத்தனை பேர் இது கரெக்டான சென்டென்ஸை பார்த்துட்ருக்கிறவங்க டைப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். கம் க்ளோஸ் அப்படிங்கிறத யார் கரெக்டான சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். 16 கிட்டத்தட்ட அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஐ ஃபினிஷ் மை ஒர்க். கிட்டத்தட்ட என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் ஐ ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க். கிட்டத்தட்ட என்னுடைய வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், என் வீட்டு பாடத்தை எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறமல்ல, அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஐ ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? 17 நிச்சயமாக. இப்போ நிச்சயமாக அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அஃப்கோர்ஸ். அப்போது நீங்கள் இந்த சென்டென்ஸ்க்கு உங்களுக்கு எந்த மாதிரியான சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இது வரைக்கும் 2 டாஸ்க்கு கொடுத்துருக்கேன். இது யார் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 18 உள்ளே போ, கோ இன்சைட். உள்ளே போ, கோ இன்சைட். கோ இன்சைட் யுவர் ஹோம், கோ இன்சைட் யுவர் கிளாஸ், கோ இன்சைட் யுவர் ஆஃபீஸ். அப்போ நீ உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே போ, உன்னுடைய கிளாஸ்க்குள்ளே போ, உன்னுடைய வீட்டுக்குள்ளே போ அப்படிங்கிற இடத்துல எல்லாம் நம்ம கோ இன்சைட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 18, 19 வந்து வெளியே போ, கோ அவுட் சைடு. இப்போ கிளாஸில் வந்து பசங்க குறும்பு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்க, கோ அவுட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறீங்கன்னா ஐ எம் கோயிங் அவுட் சைடு டுடே, நான் இன்றைக்கி வெளியே போகிறேன். 20 நல்ல பாட்டு. இப்போ நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, மூவி வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை சாங்ஸ் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நல்ல பாட்டு அப்படிங்கிறது வந்து குட் சாங்னு சொல்லுவோம். ஐ ஆம் லிசனிங் அ குட் சாங். இங்கே ஹியரிங்குக்கும் லிசனிங்குக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. சரிங்களா? லிசன் அண்ட் ஹியர் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.